அமைதியா இருங்க. மாமா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டோம். அப்புறம் மாமா வீட்ல ஒரு பூஜை பண்ணணும்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே. அவரே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு. பூஜையா? என்ன பூஜை? அதெல்லாம் அப்பாவே சொல்லுவாரு மாமா. அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்கு மேல இருக்கும். வாட்? 15? நோ 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 சான்ஸ். சான்ஸே இல்ல. ஏன் மாமா எங்க போறீங்க? என்ன கேளு, அடுத்த மாசம் 15ஆம் தேதி நாங்க வர முடியாது. ஏன்னா நாங்க இந்தியால இருக்க மாட்டோம். மாமா அக்கா என்ன சொல்றாங்க? ஏ, வாழ்க்கைன்னா அப்படியே போக முடியாதுல்ல, கொஞ்சம் முன்னேறணும் தலைவா. ஆஹா, கவிதை கவிதை. மாமா அக்கா ரொம்ப மாறிட்டாங்க. அவங்க பேசுறது எனக்கு சுத்தமா புரியல. ஏய், நாடி புரியல? கல்யாணம் பண்ணா ஹனிமூன்லாம் போக மாட்டாங்களா? ஓ, ஸ்விட்சர்லாந்து போறோம். அதுவும் ஃப்ளைட்ல 15 நாள். நிஜமாவாண்ணா? ஆமா ஆமா ஆமா. அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன அண்ணா, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண சொன்னீங்க, இப்ப சாப்பிடாம போறீங்க? இல்ல இல்ல, நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். அவசரமா போக வேண்டிய வேலை இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா டோட்டலா மாறிட்டாங்கல்ல. எவ்வளவு எனர்ஜியா பேசுறாங்க பாத்தியா? கல்யாண லைஃப் ஜாலியா இருக்கும்னு எங்க அக்காவை பார்த்தாதான் எனக்கு நம்பிக்கையே வருது. பாத்து 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 பாத்து. மெதுவா வாங்க வாங்க. உட்காருங்க. படுத்துக்கோங்க. நான் ஏன் கீழே படுக்கணும்? எனக்கு புரியல. ஏன் பெட்ல நீங்க தான் படுக்கணுமா? நான் படக்கூடாதா? இந்த பெட் என்ன உங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்களா? ஹலோ, நீங்க தானே எப்பவும் இங்க படுப்பீங்க. அதுக்குதான் படுக்கையை கீழே போட்டேன். நீ பெரிய ராஜா. நீ மட்டும்தான் எப்பவும் பெட்ல படுக்கணுமா? நான் கீழே படுக்கணுமா? நானா உனக்கு அவ்வளோ இலக்காரமா? நான் அப்படி சொல்லலையே. சொல்லல, செஞ்சு காட்டிட்டீங்க. நான் என்ன செஞ்சேன்? தோ நீங்க என்ன இலக்காரமா நினைச்சதுனாலதான் தரையில படுக்க போட்டிருக்கீங்க. இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். ஐயோ, எப்போ நீங்க கீழே தானே படுக்கிறீங்க, அதனாலதான் நானும் அப்படி பண்ணேன். தப்பு பண்ணிட்டேன் கௌதம். புருஷனா பெட்ல படுக்கணும், பொண்டாட்டினா தரையில படுக்கணுமா? இதெல்லாம் நியாயம்? தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. இன்னைக்கு நான் இங்கதான் படுப்பேன். நீ கீழே படு, நான் பெட்ல படுத்துக்கிறேன். மது மது மித்தா மகாராணி டுடே. புரியுதா? நல்லா புரியுதுங்க. நீங்க பேசல, உள்ள போனது பேசுது. ஏய், பேச்ச மாத்தி என்ன ஏமாத்த பாக்குறியா? இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் பெட்ல தான் படுப்பேன். நீ கீழே தான் படுக்கணும். இதெல்லாம் அந்த சந்தோஷ் அப்பர்ணாவால வந்த வேணாம். நாளைக்கு இருக்கு அவங்களுக்கு. ஹனிமூன் சூப்பர்.
ஃப்ளைட்ல போறேன். கொஞ்சம் பொலமாம படுக்கிறீங்களா? ஆ? நாம ஹனிமூன் போறோம், ஞாபகம் இருக்குல்ல? 15ஆம் தேதி சுவிட்சர்லாந்துல. நான் தான் மகாராணி. அம்மா காஃபி குடுமா. இந்தாடா. அம்மா. என்னடா? நேத்து நைட்டு நான் மாயா அதித்தி எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருந்தோம். அட பாவி, என்ன கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. தூக்கத்துல இருந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் உன்னை கூப்பிடல. அப்புறம் ஐஸ்கிரீம் கடையில அக்காவையும் மாமாவையும் பார்த்தோமா. என்னடா சொல்ற? அக்காவை ஐஸ்கிரீம் பார்லர்ல பாத்தியா? அதுவும் நைட்ல. என்னால நம்பவே முடியலடா. ஆமாமா, இதே ஆச்சரியம் தான் எனக்கும். என்னாலயும் நம்ப முடியலம்மா. இன்னொரு விஷயம், அக்காவும் மாமாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கம்மா. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. அப்படி என்ன நடந்ததுங்க? ப்ளீஸ் 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 சொல்ற ஜீவா, டே ப்ளீஸ்டா. நீ இன்னும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? அக்காவும் மாமாவும் அடுத்த மாசம் ஹனிமூன் போறாங்களாம். ஆமாமா, நம்ம வீட்ல நடக்கிற பூஜைக்கு கூட வர முடியாதாம். டேய், என்னடா சொல்ற? ஆமாமா, இது அக்காவே சொன்னா. மதுவே சொன்னாளா? அஜிஷிஷோ, என்னால நம்பவே முடியலடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோன்னு தெரியாமலேயே இருந்ததுடா. நீ சொன்னதை கேட்கும்போது நிம்மதியா இருக்கு. அக்காவும் மாமாவும் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கம்மா. அது அவங்க 2 பேரும் பேசின விதத்திலே தெரிஞ்சது. இதெல்லாம் பார்க்காம நீ மிஸ் பண்ணிட்டமா. எப்பவும் அக்கா நம்ம வீட்ல அளந்து தானே பேசுவா. ஆனா நேத்து மனசு விட்டு பேசினாமா. போடா, ஏன் என்ன விட்டுட்டு போன? கூட்டிட்டு போயிருந்தா நானும் என் பொண்ணு அப்படி பேசுறத பாத்திருப்பேன்ல. எனக்கு என்னமா தெரியும் அக்காவும் மாமாவும் அங்க வருவாங்கன்னு. வேற என்னடா சொன்னா? ஹனிமூனுக்கு 2 பேரும் 15 நாள் சுவிட்சர்லாந்துக்கு போறாங்க. சுவிட்சர்லாந்துக்கா? அப்ப என் பொண்ணு ஃப்ளைட்ல போறாளா? ஆமாமா, இப்ப சந்தோஷமா உனக்கு? பின்ன இல்லையா? இரு, இப்பவே இத பத்தி சம்பந்தி அம்மா கிட்ட பேசிடுறேன். ஐயோ, என் பொண்ணு ஃப்ளைட்ல போறாளே. எனக்கு கையும் ஒள்ள காலும் ஒள்ள ஜீவா. சுவிட்சர்லாந்து போறா என் பொண்ணு. ஐயோ. என்ன இது? நாம எதுக்கு பெட்ல படுத்தோம்? அவர் ஏன் கீழே படுத்திருக்காரு? எந்திரிக்கும் போது ஏன் இவ்ளோ தலைவலிக்குது? ஹலோ ஹலோ கௌதம், நான் ஏன் பெட்ல படுத்திருந்தேன், நீங்க ஏன் கீழே படுத்திருக்கீங்க? ஏன் கீழே படுத்தீங்கன்னு கேட்டதுக்கு ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒரு சேஞ்சுக்கு கீழே படுத்தா எப்படி இருக்கும்னு ஒரு நாள் படுத்து பார்த்தேன். இல்ல, நான் பெட்ல எப்ப படுத்தேன்? எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதே. உங்களுக்கு ஞாபகம் வராது, ஆனா எனக்கு எப்போ ஞாபகத்துல தான் இருக்கும். என்னங்க சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, போங்க. என்னமோ தெரியலங்க, எந்திரிச்சதுல இருந்தே ரொம்ப தலைவலிக்குது. குளிச்சுட்டு காஃபி குடிங்க, சரியாயிடும். ஆமா, நேத்து சந்தோஷ் வீட்டுக்கு பார்ட்டிக்கு போனோம்ல, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சா? அங்க நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. பார்ட்டிக்கு போனோம், ஜூஸ் குடிச்சோம்,
அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. தலை வேற வலிக்குது. சுத்தமா எதுவும் ஞாபகம் இல்லை. நைட்டெல்லாம் என்ன ஆச்சுன்னு யோசிச்சு யோசிச்சு எப்பா தலை ரொம்ப வலிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, மாத்திரை கொண்டு வரேன். எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல இந்த மாத்திரையை போடுங்க. நிஜமாவே நேத்து நைட்டு நடந்தது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஆமா, நம்ம சந்தோஷ் வீட்ல தானே இருந்தோம். எப்படி இங்க வந்தோம்? ஃப்ளைட்ல வந்தோம். சரி, மாத்திரை சாப்பிடுங்க. ப்ளீஸ்ங்க, எனக்கு இனிமே இந்த பார்ட்டி எல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்களே பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னாலும் சத்தியமா நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக சொன்னேன். ஓ, வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒண்ணும் இல்ல. முதல்ல நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அப்பாடா, இந்த ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு பட்டதே போதுண்டா சாமி. ரேணுகாவா? இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? சக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸா? எதுக்கு? என்னங்க, நம்மெல்லாம் பார்ட்டி ஆக போறோமே, அதுக்காக தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னேன். ஐயோ, மாயா கன்சீவா இருக்கிற விஷயத்தை உளறிட்டாளோ? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. பார்ட்டியாக போறோம்னா என்ன அர்த்தம்? அதாங்க, என் பொண்ணும் மாப்பிளையும் ஹனிமூன் போறாங்கல்ல, அத பத்தி தான் சொல்றேன். சக்கு, நேரம் கிடைக்கும் போது நானும் அவரும் உங்க வீட்டுக்கு வரோம். நாம எல்லாரும் சேர்ந்து மாப்பிளையும் பொண்ணையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கலாம். என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போறாங்கங்கிறது ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, தெரியும். உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு நான் கேட்டேன். ஓஹோ, அத கேக்குறீங்களா? நேத்து என் பையன் மாப்பிளையும் என் பொண்ணையும் பார்த்து பேசியிருக்கான். அவங்க தான் சொல்லிருக்காங்க. ஓகே. அப்பதான் மது சொல்லிருக்கா ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போறேன்னு. ஓ, உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். சக்கு, டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன். பாய். என்ன செக்கு, என்ன சொல்ற அந்த ரேணுகா? நாம ஒரு பிளான் போட்டா அது வேற மாதிரி நடக்குதுன்னு. கௌதமும் மதுமிதாவும் ஹனிமூனுக்கு போறாங்களாம். ஹனிமூன்? என்ன செக்கு சொல்ற? இந்த விஷயம் நமக்கே தெரியாதே. அதுக்குள்ள ரேணுகாக்கு எப்படி தெரியும்? அது பிரச்சனை இல்லைன்னு. ஆனா அவங்க ஹனிமூனுக்கு போறாங்கங்கிறது தான் எனக்கு பிரச்சனையே. அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, ஒன்னு சேர மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா ஹனிமூன் வரைக்கும் வந்துட்டாங்க. இனி கஷ்டம்தான் சக்கு. அதுவும் குழந்தைகள் தான் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதத்தான நானும் யோசிக்கிறேன். கௌதமுக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுதான் இந்த வீட்டோட வாரிசுன்னு ஆயிடும். அதுலயும் அந்த கிழவி வேணும்னே கௌதம் குழந்தைய தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவா. என்ன இது? இந்த சொத்தெல்லாம் ஏன் பசங்களுக்கு வரணும்னு நான் ஒரு கணக்கு போட்டா இங்க வேற ஒரு கணக்கு நடந்துட்டு இருக்கு. எது நடக்க கூடாதுன்னு நான் இத்தனை வருஷம் நினைச்சனோ அதுதான் நடந்துரும் போல இருக்கு. சக்கு, இது சின்ன விஷயம் இல்ல. இதுக்கு ஏதாவது நீ ஒண்ணு பண்ணி ஆகணும். இல்லைனா உன் பாடு தைனதை தந்தா. அதைத்தான நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா
என்ன பண்றதுன்னு தான் ஒண்ணும் புரியல. என்ன நண்பா, நைட்டெல்லாம் சூப்பரா? சூப்பரா? சூப்பரோ சூப்பர். ஆஹாஹா. ஓஹோ. தெரியும் தெரியும், இப்படி தான் நடக்கும்னு. ஏதோ எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டோம் நண்பா. ஜாலி தானே? எவ்வளவு பெரிய விஷயத்தை அசால்ட்டா பண்ணிட்டு பாத்தியா? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா நீ? தேங்க்ஸா? உனக்கா? ஆ, டேய், முதுகு வலி தாங்கலடா. ஆ, ஆ. முதுகு வலியா? நாட்டி பாய், இதெல்லாம் மாட சொல்லு. டேய், நான் பாட்டுக்கு எப்போ நிம்மதியா பெட்ல படுப்பேன்டா. ஆ, என்ன போய் தரையில படுக்க வச்சுட்டு ஆ. இப்ப மட்டும் நீ என் கையில கிடைச்சேன்னு வச்சுக்க, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்டா. ம். ஏய், நீ பேசுறது எதுவுமே புரியலடா. ஹெல்ப் பண்ணதுக்கு ஏன்டா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? டேய், நீ பண்ணது ஹெல்ப்பாடா? அதுக்கு பேர் ஹெல்ப்பாடா? இதுல உனக்கு தேங்க்ஸ் வேற கேக்குதா? நண்பா, என்னாச்சு நண்பா, சொல்றா. டேய், சொல்லுன்னா என்னத்தடா சொல்றது? ஒன்னா ரெண்டா? எவ்வளவு நடந்துச்சு தெரியுமா? ஆனா ஒண்ணுடா, மவனே, நீ ஆபீஸ்க்கு வா, அப்ப தெரியும் நான் எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு. போன வைடா. ராஸ்கல். நண்பா நண்பா, என்ன அப்புறம் அவன் தேங்க்ஸ் சொல்லுவான்னு பார்த்தா கோவமா பேசிட்டு போனை வச்சுட்டான். சந்தோஷ், அது ஒண்ணும் இல்ல. நேத்து தானே முதல் தடவையா மதுமிதா கௌதம டாமினேட் பண்ணி ஒரு வைஃப் மாதிரி நடந்துக்கிட்டா. அதான் கௌதம் அப்படியே கொஞ்சம் ஷாக்ல இருக்கான்னு நினைக்கிறேன். இதுல என்ன ஷாக் இருக்கு? கல்யாணம் ஆச்சுன்னா ஒய்ஃப் டாமினேட் பண்றது தானே உலக வழக்கம். ஆனா இது கௌதம்க்கு புதுசு இல்ல, அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கான். நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. இவன் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறான் அதுக்கு? இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. குளிச்சுட்டு காஃபி குடிச்சீங்கன்னா தலைவலி சுத்தமா போயிடும். சார், உங்க 2 பேரையும் பாட்டி கூப்பிட்டாங்க சார். சரி, வரோம். எதுக்கு கூப்பிடுறாங்க? தெரியல, வாங்க போய் என்னன்னு கேட்போம். இங்க பாருப்பா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. நானே செக் பண்ணி நானே பேக் பண்ணிக்கிறேன். பாதாம் பிஸ்தால மறக்காம வாங்கிட்டு வந்துருமா. என்ன பாட்டி, பெரிய லிஸ்ட் எல்லாம் கொடுத்து விடுறீங்க? திங்ஸ் எல்லாம் வேற பேக் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாம் உங்களுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்காகவா? எதுக்கு பாட்டி இதெல்லாம்? ஒன்னும் தெரியாது பாரு. ஹேய், சும்மா நடிக்காதீங்க. எனக்கே தெரியாம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. ஏன் என்கிட்ட சொன்னா நான் என்ன வேண்டான்னு சொல்லிட போறேன்? என்ன பாட்டி சொல்றீங்க? டேய், இதெல்லாம் தெரியும்டா எனக்கு. கூச்சத்தை பாரு, சின்ன பிள்ளை மாதிரி. இப்பவாவது பொண்டாட்டிய ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிருக்கியே, அது போதும்டா எனக்கு. நீங்க சொல்றது புரியல பாட்டி. பாட்டி என்ன சொல்றாங்க? எல்லாத்துக்கும் காரணமே நீதான். இப்ப என்கிட்ட கேக்குறியா? என்னடா கௌதம், இவகிட்ட நீ எதுவுமே சொல்லலையா? நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போறீங்கம்மா. ஹனிமூனா? நாங்களா? ஆமாம்மா, சுவிட்சர்லாந்துக்கு போறீங்க. அதுவும் 15 நாள். ஆமா மது, அங்க ரொம்ப குளிரும். அதனாலதான் ஸ்வெட்டர் மப்ளர் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அங்க போய் பிசினஸ் அது இதுன்னு சொல்லி உன்னை உடனே கூட்டிட்டு வந்துட போறா. 15 நாளும் நீங்க அங்க சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, என் பேரனுக்கு 2 பிள்ளை பிறக்கணும் சொல்றேன். சரி பாட்டி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் புக் பண்ணலாம்?
அதுவும் சுவிட்சர்லாண்டுக்கா? அதுவும் 15 நாள். பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, இங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியல. என்னங்க இதெல்லாம்? ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நோ, நீங்க எந்த விளக்கமும் கொடுக்காதீங்க. நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? நிஜமா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. உங்களை ரொம்ப டீசென்ட்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் என்ன பேச விடுறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? இல்ல என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறேன். நீங்க பண்ண காரியத்துக்கு என்னால உங்களுக்கு பதில் சொல்லவே முடியாது. எப்படி கௌதம் ஒரு பொண்ணோட மனசை கூட புரிஞ்சுக்காம? ச்சே. இந்த கல்யாணம் யாருக்காக நடந்தது? ஜீவாக்காவும் மாயாக்காகவும் தானே. இப்ப என்ன புதுசா ஹனிமூன்? நாம 2 பேரும் என்ன முடிவு பண்ணிருந்தோம்? வெளியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும் தானே. இதான் நீங்க நடிக்கிற லட்சணமா? எப்படி கௌதம் டிக்கெட்லாம் புக் பண்ணீங்க? உங்க பாட்டி பேரனுக்கு பாதாம் பருப்புலாம் ஆர்டர் பண்றாங்க. ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, நீங்க தான். நான் என்ன சொல்றீங்க? நேத்து பார்ட்டிக்கு வந்தீங்கல்ல, உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமா. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? வாழ்க்கைனா அப்படியே போக முடியாதுல்ல, கொஞ்சம் முன்னேறணும் தலைவா. ஆஹா, கவிதை கவிதை. சுவிட்சர்லாண்டுக்கு போறோம், நாங்க ஹனிமூன் போறோம், ஹனிமூன் போறோம். ஃப்ளைட்ல போறேன். ஹனிமூனுக்கு போறோம், ஹனிமூனுக்கு போறோம்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீங்க சொல்லிட்டு இப்போ என்கிட்ட வந்து கத்துனா என்ன அர்த்தம்?